ஹாய் மக்களே, 1499 ரூபாய்க்கு OnePlus Z3 இன்-இயர் நெக் பேண்ட் அமேசானில் நேற்று ஆர்டர் போட்டோம். இன்னைக்கு மதியமே டெலிவரி பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துடலாம். ஸோ பார்சலை பாருங்கள், பேக்கிங் குட்டு. ஸோ ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஆர்டர் போட்டிருக்க வந்து ரெட் கலர். ஸோ கலர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சம்பா சன்செட்டுன்னு போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் வந்து சைனான்னு போட்டிருக்காங்க. எம்ஆர்பி 1999 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நார்மலாக என்ன ப்ரைஸுக்கு இவங்க கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1600 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஃபர் அப்படின்றதுனால 1499 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.4 வந்துடும். அப்புறம் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 27 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் டைம் கிடைக்கும். ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 36 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் கிடைக்கும். ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சீல்டாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஏரோ மார்க்கோட. ஏற்கனவே கிழிஞ்சிருக்குது. பேக் பண்ணும்போது கிழிஞ்சிருக்குமோ. இவங்க ஆஃபரில் ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தாலே வாங்குறதுக்கு பயமாகவே இருக்குது. ஸோ பாருங்கள், OnePlus Z3. ஏற்கனவே நான் Z2 யூஸ் பண்ணியிருக்கேன், OnePlus Buds ப்ரோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்டை பாருங்கள். உள்ள வேறு பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இல்லை. வேறு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ள ஸோ மேனுவல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 செட்டு கொடுத்துருப்பாங்க. நார்மலாகவே எல்லாத்துலேயும் 2 செட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் சீல்டாக தான் வருது. ஸோ ஏர் டிப்ஸ் வந்து 2 செட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்மால்லையும் 2 லார்ஜ்லேயும். ஸோ நெக் பேண்டை பார்த்தோம்னா ஓகே. ஓகே, நெக் பேண்ட் வந்து ஓகே ரெட் கலரில் தான் இருக்குது. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. மேக்னெட்டிக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. டைப் சியில் தான் சார்ஜிங் போட்டிருக்குது. சார்ஜ் ஏறும்போது ரெட் கலரில் வந்து லைட் இண்டிகேட் ஆகும். வால்யூம் அப்பு டவுனு. ஸோ சென்டர் பட்டனும் இருக்குது. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராடக்டோட கலர் ஓகே. ஆனால் அவங்க இமேஜில் இன்னும் பளபளன்னு போட்டிருந்தாங்க. இதில் கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஹெட்செட்டை பார்த்தோம் அப்படின்னா OnePlus Z2க்கும் OnePlus Z3க்கும் பெருசாக பில்டு குவாலிட்டியில் வித்தியாசம் தெரியல. ஆனால் பட் ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே வந்து OnePlus Z2 யூஸ் பண்ணியிருக்கேன் 1 இயராக. ஸோ ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணிட்டேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஒரு சைடு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அதுவும் கேட்கல. ஸோ இது ஒர்க் ஆகலை, கேட்க மாட்டேங்குது. அதனால தான் இதை ஆர்டர் போட்டேன். Z2க்கும் Z3க்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 27 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும். இதில் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ளேபேக் டைம் கிடைக்கும். ஃபுல் சார்ஜில் வந்து 36 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. இதில் ஃபுல் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 30 ஹவர்ஸ் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. Z3ல ப்ளூடூத் 5.4, Z2ல ப்ளூடூத் 5.0 தான் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே IP55 ஸ்விட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பியூர் பேஸ் கொடுத்துருக்காங்க. Z2ல வந்து டீப் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் Z3ல வந்து சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. மேனுவலில் ரெட் கேபிள் கிளப்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து பாக்ஸில் கேபிளே வரல. ஸோ யாருக்குமே கேபிள் கிடையாது. Z3ல கேபிள் வராது. இதை ஆன் பண்ணி பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டராக உள்ள பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். ஸோ மேக்னெட்டிக் இருக்குது. ஸோ மேக்னெட்டிக்கை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன உடனே இங்கே டிடெக்ட் ஆகுதா? ஸோ ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து லைட்டு இண்டிகேட்டர் ஆகும். OnePlus Bullet Z3 கீழே வந்துருச்சு. ஸோ பேர் பண்ணலாம்.
ஓகே, இங்கே பேர்னு வந்துருச்சு. பேர் கனெக்ட் ஆகிடுச்சு, சிங்கிள் கிளிக்லேயே கனெக்ட் ஆகிடுச்சு. 80% சார்ஜ் இருக்குது. இங்கே வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு OnePlus Bullet Z3. ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இதில் உள்ள ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளே அண்ட் பியூஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்க, அதாவது 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங் ப்ளே ஆகும். அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை செக் பண்ணி பார்த்தலாம். ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். என்ன சாங்? மோனிகா. மோனிகா பல்லூச்சி இறங்கி. ஸோ ஃபுல் வால்யூமில் வச்சுருக்கேன். ஸோ வால்யூம் வந்து இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டேப் பண்ணோம் அப்படின்னா பியூஸ் ஆகும். பியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். இப்போ டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்கு. நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகுது. ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாங். மறுபடியும் மோனிகாவுக்கு வந்துருச்சு. சாங் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதும் நீங்கள் கால் பேசிகிட்டு இருக்கும்போதும் மேக்னெட் ரெண்டுத்தையும் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நெக் பேண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். மறுபடியும் எடுத்து நீங்கள் காதில் வச்சிங்க அப்படின்னா மேனுவலாக தான் ப்ளே பண்ணணும். பேஸ் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா லவுடாக இருக்குது சவுண்டு. ஸோ ஆனால் எந்த ஒரு இறைச்சலும் இல்லை. நான் அதிகமாக தான் சவுண்ட் வச்சு கேட்பேன், பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் இல்லை. ஸோ நான் Z2 தான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதோட MRP பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 1299 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது தெரியல. சரி, எனிவே நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனால இதை வாங்கி ரிவ்யூ போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் நான் வாங்கினேன். பட் ரியலி ஒர்த் இட். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா எப்படியுமே அவங்க வந்து சவுண்ட் குவாலிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்த மாடல் வரும்போது. ஸோ அதனாலையும் நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டிலையும் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாம் இதோட வாய்ஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் மைக் குவாலிட்டி, நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்காக. யாருக்கு ஃபோன் பண்ணுறது? நம்மளுக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஆனால் அவர் எடுப்பாரா இப்போ? ஹலோ, எங்கே ப்ரோ ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறீங்க? அவசரத்துக்கு புரியல. ஏன் என்னாச்சு? போனா இல்ல சரக்கு அடிச்சிருக்கீங்களா? இப்படி பேசுறீங்க. போன் கெட்டு போச்சா? போன் பிரச்சனையா? ஆமா. ஏன் புது போன் வாங்க வேண்டியதானே? அமேசான்ல தான் ஆஃபர் போட்டுருக்காங்களே. இப்போதைக்கு வருமானம் இல்லைங்க. வருமானம் இல்லையா? வருமானம் இல்லையா? கையில உள்ள காசை எடுத்து செலவு பண்றதுக்கு மனசு இல்லையா? வருமானம் இல்லைங்க. அமேசான்ல என்ன ஆஃபர் போட்டுருக்காங்க? அப்படியே என் பேரை சொல்லுங்க ப்ரோ, எல்லாம் பிரைஸ் கம்மியாவே கொடுப்பாங்க, பாதி விலையில கொடுப்பாங்க. கூப்பன் கோடு போடுங்க. தமிழ் பேச்சுலர்னு கூப்பன் கோடு போடுங்க. செருப்பு தான் வரும். செருப்பு வருமா? போன ஆர்டர் போட்டீங்கன்னா எப்படி செருப்பு வரும்? ஏன் ப்ரோ? இல்ல அப்படி சொன்னா அது அப்படி சொல்லல. உங்க கூப்பன் கோட சொன்னா செருப்பு காட்டுவாங்க. ஓ, என்னை அவமானப்படுத்துறீங்களா நீங்கப்பா? இல்ல, இது வேற சுத்தி வளச்செல்லாம் பண்ணலைங்க, ஸ்ட்ரைட்டா தான் பண்றேன். இப்பதான் ப்ரோ ஆஃபர் போட்டிருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்க ப்ரோ. என்கிட்ட பிரைம் இருக்குது, நான் வேணா ஆர்டர் போட்டு தரேன். சரி அதை விடுங்க, நான் சொல்ல வந்த விஷயத்தையே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. நான் இது கமிட் ஆயிட்டேன் ப்ரோ ஒரு பொண்ணு கூட. நல்லா சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க என்ன ப்ரோ, உங்க வாய் அப்படி பேசுது? இல்ல நாசமா போங்க அப்படின்னு. ஏன் ப்ரோ அதுக்குன்னு இப்படி சமைக்கிறீங்க? எப்படி அப்புறம் என்ன ப்ரோ? இல்ல எப்ப என்ன ஏதுன்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நேத்து ரோட்ல நின்றுட்டு இருந்தோம் ப்ரோ அந்த முக்கத்துல.
அந்த புள்ள நேரா வந்து நின்னுட்டு இந்த மாதிரி உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன், நீங்க யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நல்ல பையனா இருக்கிறீங்க, ரொம்ப டீசெண்டா இருக்கிறீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க அப்படின்னு அது பாட்டுக்கு போட்டு உண்மையா பேசுது. அதோட சரி இருக்கட்டுங்க, இதனால என்ன இருக்குது, உள்ளது தானே, அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு நான் கேட்டேன். என் காது என்ன பெரிய ஓட்டை இருக்கா இதான்? இதுல புள்ள புரியல. புரிஞ்சது கரெக்டு தான். இல்ல ப்ரோ, என்னமோ கால்ல என்னமோ இருக்குன்னீங்க, கால்ல என்ன இருக்கு? காலையும் சரி சரி கமிட் ஆயிட்டேன் ப்ரோ, அதான் உங்களுக்கு போன் அடிச்சு இனிமே நீங்க என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணாதீங்க ப்ரோ. நான் என்ன வச்சுங்களேன், நான் உங்களை மாதிரி இது வெறும் பையன் இல்ல, சிங்கிள்ஸ் இல்ல. அதான் இன்னைக்கு போன் பண்ணி போட்டோ அனுப்பிவிடுவா. இவ்வளவு பேசிட்டீங்க, உங்க வயிறு வாய் எரியதுக்கு ஆகணும். நீங்க எல்லாருமே தங்க உண்டியல தகரடப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ. அடுத்த படம் KGF 4ல நான் நடிச்சா, ஹீரோவா நடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா KGF 4ல நடிச்சேன்னா? நான் பார்க்க மாட்டேங்க, நான் KGF 2வே பாக்கலீங்கன்னா. அப்புறம் என்ன ப்ரோ இவ்வளவு நாள் என் கூட பழகினதுக்கு என்ன ப்ரோ மரியாதை? ஒரு 10 பேருக்கு நீங்க உங்க கை காசை போட்டா டிக்கெட் எடுத்துட்டு போய் பாக்கணும்ல, நான் படம் நடிச்சேன் அப்படின்னு. அதனாலதான் நான் படம் நடிக்கிறதே இல்லை, உங்களை மாதிரி ஆளுங்க சப்போர்ட் பண்ணாததுனாலதான். போட்டீங்க பாருங்க ஒரு ஓடு. என்ன ஆளு ஒரே சோகமா, அந்த நக்கல் நையாண்டி எல்லாம் வர மாட்டேங்குதே வாயில இருந்து. நக்கல் நையாண்டி எப்போதுமே சொல்லணும்னா என்னைக்குமே வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறான்றது முக்கியம் இல்ல ப்ரோ, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் போறான்றதுதான் முக்கியம். OnePlus Z3 நெக் பேண்ட் வாங்கியிருக்கேன், அதுக்குதான் போன் பண்ணி உங்கள்ட்ட சரி வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்ட்டு. சரி அதான் சரி ஓகே, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது? சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? சவுண்டு நாய்ஸ் எல்லாம் ஏதாவது கேக்குதா? பெருசா எதுவும் காத்து சவுண்டும் இல்ல ஒன்னும் இல்ல. இல்ல எப்போதும் பேசுறதுக்கும் இப்ப கேக்குறதுக்கும் வாய்ஸ் குவாலிட்டி ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குதா, ஏதாவது தம்மா இருக்குதா? எதுவுமே இல்லையா? 5000 ஹெட்செட்லயும் அதே மாதிரி தான் கேக்குது, 2500 ஹெட்செட்லயும் அதே மாதிரி தான் கேக்குது. சரி 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 ஓகே சரி, அது வேணா வாங்கிக்கிங்க. நான் தான் சரி நீங்க ஏதாவது சுவாரஸ்யமா பேசுனீங்கன்னா எடுத்து யூடியூப்ல போடலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்க திருந்திட்டீங்க போல இருக்கு ப்ரோ. சரி ஓகே சரி, நானும் முடிச்சுட்டு சாயந்தரம் கூப்பிடுறேன். மணி 13 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடிட்டிங்ல லென்த்தா போகும், இதே எப்படி ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷம் தான் போகும். சரி ஓகே பாய். ஸோ மைக் குவாலிட்டி அவங்க கேட்குறதும் நம்ம கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபைனலாக இந்த ஹெட்செட் 1500 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ நான் ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி Z2 வாங்கினேன். Z2ஓட கண்டிஷனை பாருங்கள், கரெக்டாக May 2 வாங்கினேன் போன வருஷம் 2024. ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணேன், அதனால தான் இந்த இடம்லாம் எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. உங்ககிட்ட காசு இருந்தது அப்படின்னா Z2க்கு பதிலாக Z3 போய்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா Z2 வாங்கிக்கலாம். Z2 நல்லா தான் இருக்கும். ஹெட்செட்டை பொறுத்தளவுக்கும் இயர்லி நீங்கள் 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்ல ஹெட்செட்டாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதை விட விலை கம்மியாக வாங்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் டியூல் டிரைவர் ஒயர்டு ஹெட்செட்லாம் வாங்கினேன். அது வாங்கணும் அப்படின்னா அதுவும் 4 மாதத்தில் இதே மாதிரி ஒயர்லாம் டேமேஜ் ஆயிரும், ஒரு சைடு கேட்காம போயிடும். ஃபைனலாக இந்த ஹெட்செட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல வச்சிருங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. பாய்.